வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ ரேகா. இன்னைக்கு ஆஸ்ட்ரோ ரேகா இன்சைட்ஸில் வந்துட்டு ஒரு கிரக தத்துவத்தை நம்ம பார்க்கலாம். அதன் வரிசையில் வந்துட்டு இன்னைக்கு சுக்கிர பகவானுடைய கிரக தத்துவத்தை பார்க்கலாம். இவர் ஒரு அசுர குருங்க. ஸோ இந்த அசுர குரு வந்துட்டு என்ன மாதிரினா, உங்களுடைய ஆசை, காதல், காமம், கல்யாணம், அழகு, கலை, ஆர்வம், லிக்விட் மணி, இது மாதிரி எல்லா விஷயத்தையும், அதாவது சுகபோகம் அனைத்தும், அதாவது உங்களுடைய வீடு, வசதி, வாகனம், இது அனைத்தும் குறிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானே ஆவாருங்க. இந்த சுக்கிரன் வந்துட்டு உங்களுடைய ஜாதக ஓரளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும்போது இதெல்லாம் கிடைக்கப்பட்டு, இதாவது வந்து யூ ஆர் பிளெஸ்டு வித் எவ்ரிதிங்ன்ற மாதிரி ஒரு பிராப்தம் வந்து கண்டிப்பாக கிடைக்கவே செய்யுதுங்க. இவர் வந்து கேந்திரங்களில் வந்து பவர்ஃபுல்லாக இருப்பார். ஸோ கேந்திரத்தில் இருக்கும்போது இது மால்வியா யோகம் சொல்வோம். அதாவது தமிழில் சொல்லும்போது மாளவிகா யோகம், ஒரு யோகத்தை வந்து கிரியேட் பண்ணுவாருங்க. அதே மாதிரி ஒரு 4வது வீட்டில் வந்து திக்பலம் அடைவார். ஸோ இது வந்து ஒரு பொதுவான கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் சுக்கிரனை பற்றி. ஆனால் அந்த சுக்கிரன் உங்களுடைய லக்னத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு பலனை கொடுப்பாருன்றதை நம்ம பார்க்கலாம். லக்னம்ன்றது உங்களுடைய செல்ஃபுங்க. ஸோ உங்களுடைய செல்ஃப்ன்றதுனால அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு நேர்களை நம்ம பார்க்கவே செய்யறோம்ன்றது. நீங்களே மற்ற இடத்துல ரெப்ரசென்ட் பண்ணும்போது ஒரு நீட்டா கலை ஆர்வம் அதிகம் உள்ள ஒரு பர்சனாக நம்ம இங்கே பார்க்க தான் செய்யணும். அதே மாதிரி உங்களுடைய கிரியேட்டிவிட்டி ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உங்க கைண்ட்னஸ், அந்த சுக்கிரன் வந்துட்டு நாட் ஒன்லி கலை ஆர்வம் சொன்னாலும் இங்கே வந்து கைண்ட்னஸுக்கும் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பிளானட்டாக தான் நம்ம பார்க்கணும். சுக்கிரன் லக்னத்தில் இருக்கும்போது இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப், இவங்க என்ன ரொம்ப சென்சிட்டிவ் பர்சனாக இருப்பாங்க. அதனால இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு நேர்களை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஏதோ ஒரு கலையில வந்துட்டு இவங்க பிரசித்தி பெற்று விளங்குறாங்க. அதாவது ஆடல், பாடல், சினிமா, இது மாதிரி ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட், இது மாதிரி ஒரு விஷயத்துல வந்துட்டு இவங்க சிறப்படைவே செய்யறாங்க. அதாவது ஹாபிஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்றதோ இல்லை ஒரு டான்சிங் பண்றதோ, ஒரு கலை ஆர்வம் மிக்க ஒரு விஷயத்த வந்துட்டு இவங்க பண்ணவே செய்வாங்க. விரும்பி யூஸ் பண்ற ஒரு விஷயத்துல வந்துட்டு இந்த சென்ட், இந்த வாசனை திரவியங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இவங்களுக்கு கலை ஆர்வம் அதிகமா இருக்கிறதுனால இவங்களுடைய கிரியேட்டிவிட்டி திங்கிங்கும் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி சுக்கிரன் லக்னத்தில் இருக்கும்போது அவர் 7வது பார்வையா உங்களுடைய 7வது வீட்டை பார்க்குறாரு. ஸோ 7வது வீட்டை நார்மலாக உங்களுக்கு ஸ்பௌஸை குறிக்கிறோம். இவங்களுக்கு அமையப்பெற, அதாவது கணவன் அல்லது மனைவி இருக்கும்போது அவங்களும் ஒரு அட்ராக்டிவ் ஒரு பர்சனாலிட்டியாக நம்ம இருக்கிறத பார்க்க தான் செய்யணும். அதே மாதிரி இவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்துட்டு லவ் மேரேஜ் வந்து பாசிபிலிட்டிஸ் இந்த லக்னத்தில் இருக்கிற சுக்கிரன் கொடுக்கவே செய்கிறாரு நேர்களே. வீடு, வசதி, வாகனமும் வந்துட்டு இவங்களுடைய தசாபுக்தி காலங்களில் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு அமைய பெற்று இருக்கவே செய்யுது. இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு லக்னமாக இருக்கிற சமயத்தில் இதை விட வந்து பிளஸ்ஸிங்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக கிடைக்கிறது நேர்களே. ஸோ மீன லக்னத்தில் வந்துட்டு லக்னத்திலே சுக்கிரன் உச்சமாக இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு தீர்க்க ஆயுள் வந்து கிடைக்கிறத நம்ம பார்க்கவே செய்கிறோம் நேர்களே. சுக்கிரன் லக்னத்தில் இருப்பது சிறப்பே. இவங்களுடைய அட்ராக்டிவ், இவங்களுடைய ரெப்ரசன்டேஷன், இவங்க கிரியேட்டிவிட்டி தாட்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது நேர்களே.